பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஆனந்துக்கு பொண்ணு பார்க்குற விஷயமா ஆனந்தோட அம்மா வந்து தரகர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆனந்தோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இது அண்ணனுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி செல்வி தொடர்ந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க. இருந்தாலும் உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ வாய மூடுன்னு சொல்லிட்டு வைதேகி அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து, அதாவது ஏற்கனவே கல்யாணம் ஆகி இந்த மாதிரி டிவைஸ் ஆன ஒரு பொண்ணை வந்து தரகர்கிட்ட சொல்லி பேசி முடித்து அதுக்குண்டான ஏற்பாடு செஞ்சு இன்றைக்கே பொண்ணு வீட்டிலேருந்து எல்லாத்தையும் வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வரைக்கும் சொல்லிடுறாங்க. அடுத்து ஆனந்த் எங்கன்னு போய் கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரியும் செல்வி கிட்ட சொல்லிடுறாங்க. செல்வி என்னமோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. இப்போ இந்த எக்ஸ்போவில் பார்த்தோம் அப்படின்னா புடவை விற்றுக்கிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தா ஆனந்தியும் குணவதியும் இருக்கிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு வராங்க. ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி உங்களை பார்த்தா ஆனந்தின்னு தெரியுது, நீங்கள் வந்து வீரபத்ரனோட ஒய்ஃபு தானே, அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வேணான்னு சொல்லிட்டீங்களே. எங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது எங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சது வீரபத்ரன் தான். வீரபத்ரன் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, வல்லவர் தெரியுமான்னு சொல்லி வீரபத்ரன் புகழை பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ குணவதிக்கு ஒரு கட்டத்தில் கோவம் வந்து, நீங்கள் புடவையே வாங்கலைன்னா பரவாயில்ல, இங்கேருந்து முதல்ல கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிளப்பி விட்டுறாங்க. ஆனால் நடக்கிற இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்தோம்னா தூரத்துலேருந்து அங்கேருந்து பார்த்தா குமரன் பார்த்துடுறாரு. வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது புடவையை கம்மி விலைக்கு கேட்டாங்க, அதனால தான் சொல்லி அமுச்சு விட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குமரன் வந்து கஸ்டமர்கிட்ட அப்படிலாம் கோவமாக பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. இருந்தாலும் ஆனந்தி வந்து ஏன் குணவதி நீ உண்மையை சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே குமரனோட வீட்டை காட்டுறாங்க. குமரனோட அப்பா அம்மா எல்லாரும் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தா அந்த பொண்ணு வீட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. இப்போ ஆனந்துக்கு தானே பொண்ணு வீட்டில் வந்து பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. இப்போ ஆனந்தை வர சொல்லி செல்வி கிட்ட சொன்னமே, செல்வி வந்து ஃபோன் பண்ணி ஆனந்தை வர சொல்கிறாங்க. ஏன் இப்படி எல்லாரும் நீ வலை வீசி தேடிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆனந்த் வந்து வீட்டுக்கு வராரு. ஏன்னா அவருக்கு எந்த விஷயமே தெரியாது. வந்து பார்த்தா இங்கே பொண்ணு பார்க்கறதுக்காண்டி எல்லாம் வந்து உட்காந்துருக்கும் போது, சரி குமரனுக்கு தான் இந்த ஏற்பாடெலாம் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் குமரனோட அப்பா சொல்கிறாரு, உனக்கு தான் ஆனந்த் இந்த பொண்ணை பார்க்கறதுக்காக வர சொல்லியிருக்காங்க, உங்கள் அம்மா சொல்லவே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஆனந்துக்கு கோவம் வந்துடுது. ஏன்னா ஆனந்த் தான் ஆனந்தியை லவ் பண்ணிகிட்டு இருக்காருல்ல, அதனால் பார்த்தோம்னா சாராயம் குடிக்கிற அந்த பாட்டில் எடுத்து முன்னாடி வச்சு எல்லாத்தையும் கொஞ்சம் கோவப்படுத்திடுறாரு. கோவப்படுத்தி கடைசியில், ஏங்க நீங்கள் நல்ல பொண்ணு தான், உங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாரு, ஆனால் எனக்கு இப்போதைக்கு எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லை, நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ பார்த்தா அப்படின்னாக்கா ஆனந்தோட தங்கச்சி இருக்காங்களா, அவங்க அம்மா கிட்ட நான் ஏற்கனவே சொன்னல அண்ணன் வேறு ஒரு பொண்ணு யாரையோ லவ் பண்ணுறாங்கன்னு, ஏதோ பண்ணு இது தேவையா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்க அம்மா ஒரு யோசனையோடு இருக்காங்க. இப்போ எல்லாரும் எந்திரிச்சு போனதுக்கப்புறம் எல்லாத்திட்டையும் ஆனந்த் மன்னிப்பு கேட்குறாரு. ஒரு மாதிரி அந்த ட்ராமா முடியுதுன்னு வச்சிங்களா. இங்கே பார்த்தோம் அப்படின்னா அதாவது குணவதி கிட்ட ஆனந்தி வந்து நம்ம அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, நம்ம எல்லாத்தையும் குமரன் கிட்ட சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கு குணவதி இருந்துக்கிட்டு அவர் வந்து எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டாரா, நீ கம்முன்னு இரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி மறைச்சிக்கிட்டே இருக்காங்க. நாளை அப்படி அதோட எபிசோட் முடிச்சுட்டாங்க. நாளை அப்படிங்கிற எபிசோட் ப்ரோமோவில் பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தி வந்து குமரன்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி மாடியில் இருக்காங்க. ஏற்கனவே ஒருத்தர் இருந்தாங்களா, அதே மாதிரி அவங்க சொல்ல வரும்போது சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி குமரன் கேட்குறாரு. அதோட அந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஆனந்தி எந்த ஒரு உண்மையும் சொல்ல போகிறதில்ல. இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் தான் வந்து இவங்களோட கல்யாணம் வரைக்கும் போகுது. அப்போ தானே வந்து ரீஎன்ட்ரி வீராவை கொடுக்க முடியும். அதனால் வந்து அப்படி தான் ஸ்டோரியை கொண்டு போவாங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமால் பாஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.